அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் கூற்று, குளிர்காலத்தில் வெண்மை தருவதும் கோடை காலத்தில் குளிர்ச்சி தருவதும் என்னென்ன என்று நமது மூதாட்டி ஔவை பாட்டி அழகாக ஒரு குறள் சொல்லியிருக்கிறாள். வாவி உரை நீரும் வட நிழலும் பாவகமும் ஏவனைய கண்ணார் இளமுலையும் ஓவியமே மென்சீத காலத்து வெண்மை தரும் வெண்மைதனில் இன்பாரும் சீதளம் ஆமே. அதாவது வாவியுரை நீளும் வடநிழலும் பாவகமும் ஏவனைய கண்ணார் இளமுலையும் ஓவியமே மென்சீத காலத்து வெண்மை தரும் வெண்மைதனில் இன்பாரும் சீதளம் ஆமே என்று ஔவை சொல்லுகிறார். வாவியுரை நீரும், உளத்திலே இருக்கக்கூடிய நீரும், ஆலமரத்தினுடைய நிழலும், பாவகமும் அதாவது கற்கள் பாவிய வீடும் கட்டிடமும். இப்போ நம்மெல்லாம் என்ன போடுறோம்? டைல்ஸு, கிரைனைட்ஸு, மார்பிள்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா? அப்போ அந்த காலத்திலேயே அதெல்லாம் செய்திருப்பாங்க போல இருக்குது பாருங்கள். பாவகமும், பா வ அகம், அகம்னா வீடு, அந்த இது பாவகமும் ஏவனைய கண்ணார் இளமுலையும், அதாவது இளமையான பெண்களும் குளிர்ச்சி பொருந்திய கண்களையுடைய இளம் பெண்களும் ஓவியமே சிறப்பானவர்கள். அவர்கள் இந்த 4 விஷயங்களும் நல்ல வெயில் காலத்திலையும் குளிர்ச்சி தரும், நல்ல வெப்பமான நிலையிலும் அது குளிர்ச்சி தரும். அதே அந்த 4 பொருள்களும் என்ன பண்ணும்? குளிர்ச்சியான காலத்திலும் நமக்கு வெப்பத்தை தரும். வெப்ப காலத்தில் குளிர்ச்சியும் குளிர்ச்சி காலத்தில் வெப்பமும் தரக்கூடிய சமசீரான சீதளம், அந்த வெப்ப நிலையை, தட்பவெப்ப நிலையை வைத்திருக்கக்கூடிய சக்தி இந்த 4 பொருள்களுக்கும் உண்டு. நீங்கள் அந்த வெயில் காலத்துலேயும் அந்த குளத்தில் குளிச்சிங்கனாலும் என்னாகும்? உங்களுக்கு நல்ல குளுகுளுன்னு இருக்கும். அப்போ குளிர்காலத்தில் குளிச்சிங்கனாலும் உங்களுக்கு வெதுவெதுப்பு வந்துடும். ஸோ நாம் என்ன இந்த பாடலினுடைய அடிப்படை கருத்திலிருந்து சொல்கிறோம், புரிந்து கொள்ளுகின்றோம் என்று சொன்னால், நாம் எப்பொழுதுமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்மை உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டு அடுத்தவர்களுக்கு நல்வழியிலே உதவக்கூடிய நிலையிலே நாம் செயல்பட வேண்டும். நமக்கு கஷ்டம் என்பதனாலே மற்றவர்களுக்கும் அதே கஷ்டம் வர வேண்டும் என்றோ அல்லது அந்த கஷ்டத்தை கொடுப்பது என்பதோ கூடாது. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு துணை புரிந்து அவர்களை நல்ல நிலையிலே கொண்டு வர வேண்டும். ஒருத்தர் மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த மகிழ்ச்சியிலே மேலும் நீடிப்பதற்கு நாம் நம்மை அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லோரும் நம்மை போற்றக்கூடிய நிலையிலே நாம் இருக்க முடியும் என்பதனை இந்த பாடல் மூலமாக ஔவை நமக்கு கருத்தாக சொல்லுகிறாள். ஆகவே ஔவை வழி நாம் சென்று நம்மை உயர்த்தி கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.